இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். பயத்தோட தான் உள்ள போனோம். ஆனா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க எல்லாரும். நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டீம் ஒர்க் பண்ணது எப்படி இருக்கு? டீம் வந்து எனக்கு இப்படி ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். முதல் படத்திலே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு டீம். மொத்தமாவே ஓவராலாவே எல்லாரையும் சொல்றேன். டாடா டைரக்டர் பாபு கணேஷ் சார், அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ரைட்டர். நெக்ஸ்ட் டைரக்டர் கல்யாண் சார், எல்லாருமே மொத்த டீமுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாருமே மெனக்கெட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு சில ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து அவங்க நான் எதிர்பார்க்கல. இல்ல நான் எதிர்பார்த்தது தான் ரியாக்ஷனா இருந்தது. படம் வந்து படம் வந்து எப்படி என்ஜாய் பண்ண இருந்தது ஆடியன்ஸ்க்கு? புரியல. மத்த ஹாரர் மூவிக்கும் இந்த ஹாரர் மூவி என்ன டிஃபரெண்ட்? மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க? இது வந்து வெறும் ஹாரர் இல்ல, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பேஸ்ட் மூவி தான். இதுல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வச்சு கொடுத்துதான் படம் வந்து அந்த மைண்ட் செட்ல தான் எடுத்திருக்காங்க. எழுதுனது எல்லாமே அந்த மைண்ட் செட்ல தான். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இது முதல் படம். கண்டிப்பா தியேட்டர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பாக்கியராஜ் சார் லாஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? லாஸ்டா ஒரு கால் சொல்றாரு இருக்காரு. புரியல. பாக்கியராஜ் இந்த படத்துல வந்து லாஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு. ரீசன்ட் டேஸா இப்ப இல்ல. ஆடியன்ஸ் வால்யூஷன் எப்படி பார்த்தாங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கல. அவர் இல்லாத மாதிரி நம்பவே முடியல. ஏன்னா இப்பதானே ஷூட்டிங்ல இருந்தாரு, இப்ப படத்துல இருக்காரு. அப்படி இப்படி அவர் இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு. அவருனால இந்த படத்துக்கு அவர் தான் த்ரூ அவுட் இருக்காரு. சார் நிறைய ஃபன் எலிமெண்ட் அவரா ஓனா கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. சார் பண்ற அந்த ஆக்டிங்க்கு, அவர் பண்ற காமெடிக்கு வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. வெர்சடைலான ஒரு ஆக்டர். அவர் மாதிரி யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. மக்களுக்கு என்ன சொல்றீங்க படத்தை வந்து பாக்குறது? புரியல. மக்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்குறீங்க படம் வந்து பாக்குறது? ஒரு ஃபன் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். டார்க் மூவி பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி அப்படின்னு சொன்னாங்க. பேய்லாம் பயங்கரமா வரும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல பேய் எங்கடா காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஸ்கிரீனை வந்து கிழிச்சு விட்டு தான் பார்க்கணும் போல. இங்க பேய் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பரா நடிச்சிருக்காங்க அண்ட் பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பாக்கியராஜ் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல இருந்து எடிட்டிங்ல இருந்து அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு இந்த படமே பேய் வச்சுதான் வந்து மெயினா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது பேய் போர்ஷனே காணோம்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆடியோ எஃபெக்ட்ல அந்த பேய் போர்ஷன் வந்து ஒரு 2-3 போர்ஷன் வச்சிருக்காங்க. ஆனா அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆமா, ஆடியன்ஸை பயன்படுத்தல. அங்க உட்காந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அப்படிதான் இருக்காங்க. அந்த உண்மையிலே படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லலாம். ஒரு ஸ்மால் பட்ஜெட்டான ஹாரர் மூவி. எனக்கு என்னன்னா ஸ்மால் பட்ஜெட் ஹாரர்னாலே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். இல்ல ஹாரர் மூவினாலே இல்ல ஹை பட்ஜெட்ல போட்டாதான் அது சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஸ்மால் பட்ஜெட்லயும் பண்ண முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்லயே நம்ம தெரிஞ்சிடும் பட்ஜெட்டான படம் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது. அதெல்லாம் தாண்டி ஒரு கேரக்டரோட டிராவல் பண்ண வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஒரு விஷயத்துல வந்து சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணோம். நிறைய இடங்கள பைத்தியம் போலுக்கு உண்மையிலே இவன் சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் ஆயிட்டான். தூங்காம வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் போல. இவனா கற்பனை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். கடைசியா இல்ல பேய் இருக்குங்கிற மாதிரி காமிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு என்ன பாக்கியராஜ் சாரை பார்க்கதான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படத்துல வந்து உண்மையிலே சீரியஸாவே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஹியூமரான ஒரு காமெடிஸ்பாங்களே, அதெல்லாம் தாண்டி சிந்திக்கிற ஒரு ஹியூமரான காமெடிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவரை மிஞ்ச யாராலுமே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு நிஜத்துல நடந்தது அப்படியே படத்துல காமிச்ச மாதிரி இருந்தது. இந்த படத்துல முழுக்க நைட்டே எடுத்துக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஒரு நைட்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவுடோர் ஷூட்டிங், சாங்கு, வெளியூருக்கு போயிட்டு செலவு பண்ணிக்கின்னு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கின்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ண ஒரு வீட்டில லோ பட்ஜெட்ல எடுத்துதான். இன்னைக்கு லோ பட்ஜெட் படம் நிறைய வெற்றி படம் ஆகுது. இருந்தாலும் அந்த வீட்டுல ஹவுஸ் ஓனருக்கு தெரியாத எதுவுமே இல்லை. வாடகை விட்டா கதாநாயகனுக்கு தெரியல. அப்ப ஸ்கிரீன் பிளே எங்க இருக்குது? பாக்கியராஜ் சார் கிட்ட தான் ஸ்கிரீன் பிளே. அவரே முடிச்சிருக்கலாம் அந்த ஸ்கிரீன் பிளே.
அவர்கிட்ட இல்லாம கதாநாயகனே ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்கிரீன் பிளேல கோட்டை கொஞ்சம் லைட்டா விட்டா போல தெரியுது. இதுதான் லேக். நான் இனி நேத்து படம் பார்க்கல டைரக்டர் சார், நான் யாரா இருந்தாலும் சொல்றேன், புதுசா இருக்கு. நான் இன்னி நேத்து படம் பார்க்கறோம் கிடையாது. ஒரு இரவு ஒரே நாள் எடுத்த படம். அப்ப எத்தனை கேமரா வச்சிருப்பாங்க? அடுத்த 24 மணி நேரத்துல படம் எடுத்ததெல்லாம் இருக்குது. 36 மணி நேரத்துல நிறைய நிமிஷம்லாம் இந்த நிமிஷத்துல ஸ்கிரீன் பிளே நிறைய இருக்குது, இடம் இருந்துக்குது, அது பயன்படுத்திக்கல. பக்காவா சொன்னா நல்லா இருக்கு. 100க்கு வந்து 90 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. ஆனா படம் நல்லா இருக்கு, நான் தப்பா சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏதோ சொல்லுவாரு தளபதி, ஏதோ சொல்லுவாரு, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், அந்த மாதிரிதான். கதை திரைக்கெல்லாம் எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே, கதை, ஸ்கிரீன் பிளே ஒரு 2-3 இடத்துல சிங்க் ஆச்சு, கொஞ்சம் மைல்ட் ஆச்சு, கொஞ்சம் போரிங் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா போர் ஆகல. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என்னன்னா இருக்கு ஆனா இல்ல, யாரு இருக்கான்னு தெரியல ஆனா இருக்கு, அந்த மாதிரிதான் போச்சு. இது உங்களுக்கே நான் பேச புரியாது. தயவு செஞ்சு வந்து படத்தை பாத்துருங்க, இல்லைன்னா கடுப்பாயிருவேன்.